வீட்டில் தாத்தா அஜயோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரும்மா ராதா, நம்ம போயிட்டு சாரதா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம். எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சாரதா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரும்மா சாரதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ காவேரிக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும்னு தோணலை, எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியல, இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஏற்கனவே 2 பேரும் சேர்த்து 5 வருஷமாக நம்ம பிரித்து வச்சுட்டோம். அதனால் நீ காவேரி கிட்ட பேசு, எப்படியாவது மனசை மாற்றி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நாம் 2 பேரும் புதுசாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் அவகிட்ட பேசுகிறேன், பேசி அவள் மனசை மாற்றி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் இப்படி சொல்கிறேன் நீ நினைக்காத, 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், சரியா? நீ பேசு, நீ பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நான் பண்ணுறேன், நீங்கள் இருங்க காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. பார்த்துக்கங்க, இப்படி பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்துட்டு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் காவேரி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கங்காவுக்கு யமுனாவுக்கு 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வீடியோ காலில். சொல்லுமா, எப்படி இருக்க காவேரி, நீலாம் எப்படி இருக்கா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தாம்மா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்கு தாம்மா நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தாரு, சரி காவேரியை வந்து மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஏன்னா காவேரிக்கு எப்போ எல்லாமே ஞாபகம் வரும்னு தெரியல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, முன்னாடி காவேரியே வேணாம், அவ இனிமேல் எங்கள் குடும்பத்துக்கே வேணான்னு சொன்னாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் முன்னாடிடி, இப்போ இல்லை, நீ என்னடி அதையே பேசிகிட்டு இருக்க, விடுடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போது எப்படியாவது காவேரிக்கு மனசை மாற்றி விஜயோட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது தாண்டி நல்லாயிருக்கும் சொன்ன மாதிரி. அவளுக்கு ஞாபகம் வரா மாதிரியே தெரியல, நாமளே பார்த்துட்ருக்கோம்ல, 5 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஒரு விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வரல, இதுக்கும் மேலே நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ காவேரி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பேசு. ஆமாம்மா, நீ அக்கா கிட்ட பேசு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஒருவேளை அக்கா சம்மதிச்சா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவள் வரட்டும், நான் பேசி பார்க்குறேன், ஒரு வேளை எப்படியாவது அப்படியே அவள் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருவேன்னு வச்சுக்கோ, நான் அந்தளவுக்கு நான் சுக்கா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ காவேரி கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வைக்கிறாங்க. காவேரி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஒரு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே காவேரி கவனிக்கிறாங்க. என்னம்மா, என்னை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்களா, அவங்க வேணான்னு சொல்கிறியா, சூப்பர்மா சூப்பர், இப்போதாம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்க, சூப்பர், குட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுடி, இந்த மாப்பிள்ளை வேணாம், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்து வச்சுருக்கேன், உனக்கு தெரிஞ்ச பையன்தான், நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருடி, இந்த கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லாத, உண்மையாகவே தங்கமான பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய மூடுமா, தங்கமான பையன் சொல்லிட்டு இருக்கேன், யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லடி, அம்முவோட அப்பா விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா, என்ன பேசிகிட்ருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, அம்முவோட அம்மா உயிரோடு இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவர் கண்டுபிடிச்சி சேர்ந்து வாழணும், அதை விட்டுட்டு அவருக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை தாண்டி, அவங்க ஒன்றானா சேர மாட்டாங்க, மனஸ்தாபம் வந்துட்டா சேர மாட்டாங்கடி, உனக்கு ஏண்டி புரியவே மாட்டுது, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம் இரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்கம்மா. எனக்கு இப்போதாம்மா புரியுது, நீ அவரை கூப்பிட்டு வாழை இலையில் சாப்பாடு போடும்போதே நான் யோசித்தேன், நீ எதுக்கு இந்த அளவுக்கு அவரை விழுந்து 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 கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது, அப்போது உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இருக்காதாடி பின்ன, எனக்கு அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்குடி, பார்த்தா நல்ல தம்பி மாதிரி இருக்குது, அந்த குழந்தையும் உனக்கு பிடிச்சிருக்கு, பாவண்டி அந்த குழந்தை அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குடி, அதனால தாண்டி நான் அப்படி சொல்கிறேன். இங்கே பாரு, அம்மா இல்லைன்னு கஷ்டப்படுதா, அதுவா அவனுக்கு பிரச்சனை,
அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று, உனக்கு என்ன சம்மதமா இல்லையா அதை சொல்லு. நான் எனக்கு சம்மதம்லாம் கிடையாது. இதை பற்றி ஒரு வார்த்தை நீ பேசின உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவகிட்ட நேராக கூட கேட்டுட்டேன், இவ ஒத்துக்க மாட்டாளே, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் இவன் மனசை மாற்றணும். எப்படியாவது விஜய் காவேரி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி கோவமாக ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு உட்காந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அம்மா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்களே, எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவும் சட்டுன்னு எடுக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இனிமேல் இந்த கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசினாங்க என்ன பண்ணுவனே தெரியாது, அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க சாரதா. ஐயோ அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, கிட்ட போனால் கண்டிப்பாக திட்டுவா, கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அம்மு விஜய் 2 பேருமே சேர்ந்து வராங்க. கீழே வந்த உடனே அம்மு, என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா நான் சூப்பராக தூங்கினேன், நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். செல்வி அக்கா வந்து கொஞ்சம் அம்முக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ குழந்தைய பார்க்கவே கஷ்டமாக இருக்குப்பா, எப்போவுமே துருன்னு இருப்பா, இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். ஆமாம் தாத்தா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் அவள் என் கூடவே தான் இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா, பெரியவங்க நம்மளாலேயே இந்த விஷயத்த மறக்க முடியல, குழந்தை என்னப்பா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாரு. இல்லை அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், நான் வந்து அம்முவை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா போயிட்டு வா, அப்படியாவது குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி அம்மு நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாமா, நீ தாத்தா கிட்ட எல்லாக்கிட்ட சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஷாப்பிங் போனோடனே தாத்தா யோசிக்கிறாரு, நாம் வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து விஜய் போகிறாரு. போயிட்டு டாய்ஸ் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தாத்தா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. தாத்தா இங்கே பாருங்கள், நான் நிறைய டாய்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன், எனக்கு எல்லாமே அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சூப்பராக இருக்குமா, எல்லாமே அழகாக இருக்குது, உன்னோட செலெக்ஷனா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா நான் தான் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா எல்லாமே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்லையா உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகேவா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா நான் ஓகே தான், அப்பா என் கூட இருக்க வரைக்கும் நான் ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ போய் சாப்பிட்டு போய் படு, டைம் ஆகுது சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா எனக்கு மிஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குது, நான் மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா டைம் என்ன ஆகுது, இந்த டைமில் போய் மிஸ் வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு காவேரி கிட்ட போக முடியும்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடலாம், அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. குழந்தை ஆசைப்படுதுப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இப்போ போக முடியாது, அவங்க வீட்டுக்கெலாம் எல்லா டைமுக்கும் நம்ம போக முடியாது இல்லை, நாளைக்கு காலையில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழந்தை 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. டோரை வந்து சாரதா ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மு வந்து காவேரியை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா, சரி குழந்தை தானே அதனால தான் காமிக்கலாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. ஹாய் அம்மு எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மிஸ் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் நான் வந்தேன், நேற்று நான் ஸ்கூலுக்கு வரல, அதனால தான் மிஸ் எனக்கு உங்களை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், உங்களை பார்க்கலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்பா கூட சொன்னார் நைட் டைமில் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் தான் மிஸ் அடம் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. சரி டைம் ஆகுது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் அம்மு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க. என்ன இவர் இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, குழந்தை அடம் பிடிச்சா வேண்டான்னு சொல்லி குழந்தைய கண்ட்ரோல் தானே பண்ணணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி அவங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிற, இப்போ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன பண்ண முடியும், நீ வேறு அந்த விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் போட்டுட்ருக்கா, அவர் வேறு நேரங்கட்ட நேரத்தில் வந்துட்டுருக்காரு, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரி விடுடி, குழந்தை ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்கு, அதனால் குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு, நீ எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிக்காத காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தப்பாலாம் புரிஞ்சிக்கல, நான் ரொம்ப கோவம் வருது எனக்கு, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு காவேரி அப்படி உள்ளே போகிறாங்க. விஜய் அம்மு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நான் மிஸ்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. சரிப்பா நீ கூட்டிகிட்டு போயிட்டு நீ படுக்க வை போ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து மேலே போய் படுக்கிறாங்க. அம்மு
ஓகேவா, படுக்கலாமா, டைம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா எதுக்காக நீ ஹக் பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை, நான் கேட்டோன்னே எங்கள் மிஸ்ஸை போய் பார்க்க கூட்டிகிட்டு போனீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னன்னே தெரியலப்பா, மிஸ்ஸை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாசம் வச்சுட்டா அப்படி தான் இருக்கும், சரியா, நீ கவலைப்படாத, அப்பா இருக்கல்ல, ஓகேவா, நீ படு, நாளைக்கு நீ ஸ்கூல் போ, அப்போ போய் மிஸ்ஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு. விட்டுட்டு போயிட்டு மேமை பார்க்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், குழந்தைய கேர்லெஸ்ஸாக யார் வந்தாலும் நீங்கள் அனுப்பக்கூடாது, இதனால் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அந்த மேம் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த மேம் அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பேரண்ட்ஸ் இல்லைன்னா குழந்தைங்கள நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். நாங்கள் வந்த உடனே தான் நீங்கள் எங்ககிட்ட விடணும். யாரோ ஒருத்தவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த ஸ்கூலில் எந்த சேஃபும் இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. விஜய் சாரி விஜய், நாங்கள் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்தது தப்பு தான், இதை நீங்கள் பெரிய இஷ்யூவாக ஆக்கிடாதீங்கன்னா, இது வந்து ஸ்கூல், இங்கே வந்து ஒரு சின்ன கெட்ட பேர் வந்தால் கூட இன்னும் மற்ற பசங்கள்லாம் வந்து இங்கே சேர மாட்டாங்க, எல்லாரும் ஸ்கூலை விட்டு நின்றுடுவாங்க. ப்ளீஸ், நாங்கள் இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் எங்களோட கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் இதை சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் இதை பெருசாக பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மேம் கேட்குறாங்க. ஓகே மேம், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. காவேரி எப்பவும் போல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அம்மு கிளாஸ் ரூமில் போயிட்டாங்க. அப்படியே காவேரி ஒரு ஓரமாக நின்று அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது காவேரி பார்க்குறாங்க, இவர் என்ன இங்கே நின்று பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஒன்றுமே புரியல. இவர் வந்தாரா, அம்மு விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுன்னு ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரிக்கு கோவமாக வருது. விஜய் அங்கேருந்து போகிறாரு. அம்மாவையும் பொண்ணையும் விட்டுட்டு போவே மனசு வர மாட்டுதே, இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு, எப்படியாவது என்னோடய காவேரிக்கு ஞாபகம் வரணும், நான் காவேரியோடு சேர்ந்து வாழணும், ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு. அம்மு எப்பவும் போல் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. லஞ்ச் டைம் வருது. சாப்பாட்டை கொண்டு வந்து காவேரி பக்கத்தில் உட்காடுறாங்க. மிஸ், நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாமா? ஒன்றும் இல்லைல்ல. ஒன்றுமே இல்லை, நீ என் பக்கத்தில் சாப்பிட்லாம், உனக்கு அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ், உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாகவே என் மேலே உங்களுக்கு பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பாசம் தான், நீ என் கூட உட்காந்து சாப்பிடு, சரியா, ஒன்றும் தப்பு இல்லை, யாராவது கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சாப்பிட்றாங்க. அம்மு சாப்பிட்றத அப்படியே காவேரி ரசிக்கிறாங்க, பயங்கரமாக ரசிக்கிறாங்க. இனிமேல் குழந்தை மனசை கஷ்டம். வீட்டில் தாத்தா, அஜயோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருமா ராதா, நம்ம போயிட்டு சாரதா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம், எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சாரதா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா சாரதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ காவேரிக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும்னு தோணலை, எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியல, இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, ஏற்கனவே 2 பேரும் சேர்த்து 5 வருஷமாக நம்ம பிரித்து வச்சுட்டோம், அதனால் நீ காவேரி கிட்ட பேசு, எப்படியாவது மனசை மாற்றி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நாம் 2 பேரும் புதுசாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் அவகிட்ட பேசுகிறேன், பேசி அவள் மனசை மாற்றி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் இப்படி சொல்கிறேன் நீ நினைக்காத, 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், சரியா, நீ பேசு, நீ பேசிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க ஐயா, நான் பண்ணுறேன், நீங்கள் இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. பார்த்துக்கங்க, இப்படி பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்துட்டு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் காவேரிக்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கங்காவுக்கு யமுனாவுக்கு 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வீடியோ காலில். சொல்லுமா, எப்படி இருக்க காவேரி, நீலாம் எப்படி இருக்கா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தாம்மா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்கு தாம்மா நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தார், சரி காவேரியை வந்து மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஏன்னா காவேரிக்கு எப்போ எல்லாமே ஞாபகம் வரும்னு தெரியல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, முன்னாடி காவேரியே வேணாம், அவள் இனிமேல் எங்கள் குடும்பத்துக்கே வேணான்னு சொன்னாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் முன்னாடிடி, இப்போ இல்லை, நீ என்னடி அதையே பேசிகிட்ருக்க, விடுடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போது
எப்படியாவது காவேரிக்கு மனசை மாற்றி விஜயோட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது தாண்டி நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி. அவளுக்கு ஞாபகம் வரா மாதிரியே தெரியல, நாமளே பார்த்துட்ருக்கோம்ல 5 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஒரு விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வரல. இதுக்கும் மேலே நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ காவேரி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பேசு. ஆமாம்மா, நீ அக்கா கிட்ட பேசு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஒருவேளை அக்கா சம்மதிச்சா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவள் வரட்டும், நான் பேசி பார்க்குறேன். ஒரு வேளை எப்படியாவது அப்படியே அவள் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருவேன்னு வச்சுக்கோ, நான் அந்தளவுக்கு நான் சுக்கா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ காவேரி கிட்ட பேசிட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வைக்கிறாங்க. காவேரி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்து உக்காஞ்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே காவேரி கவனிக்கிறாங்க. என்னம்மா, என்னை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்களா, அவங்க வேணான்னு சொல்கிறியா? சூப்பர்மா சூப்பர், இப்போதாம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்திருக்க, சூப்பர், குட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நான் சொல்கிறத கேளுடி, இந்த மாப்பிள்ளை வேணாம், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்து வச்சுருக்கேன், உனக்கு தெரிஞ்ச பையன்தான், நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருடி, இந்த கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லாத, உண்மையாகவே தங்கமான பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மா வாய மூடுமா, தங்கமான பையன் தங்கமான பையன் சொல்லிட்டு இருக்கேன், யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லடி, அம்முவோட அப்பா விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா, என்ன பேசிகிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அம்முவோட அம்மா உயிரோடு இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவர் கண்டுபிடிச்சி சேர்ந்து வாழணும், அதை விட்டுட்டு அவருக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை தாண்டி, அவங்க ஒன்றாலாம் சேர மாட்டாங்க, மனஸ்தாபம் வந்துட்டால் சேர மாட்டாங்கடி, உனக்கு ஏண்டி புரியவே மாட்டுது, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம் இரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்கம்மா. ஓ, எனக்கு இப்போதாம்மா புரியுது, நீ அவரை கூப்பிட்டு வாழை இலையில சாப்பாடு போடும்போதே நான் யோசித்தேன், நீ எதுக்கு இந்த அளவுக்கு அவரை விழுந்து 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 கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. அப்போது உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய், இருக்காதாடி பின்ன, எனக்கு அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்குடி, பார்த்தா நல்ல தம்பி மாதிரி இருக்குது, அந்த குழந்தையும் உனக்கு பிடிச்சிருக்கு, பாவண்டி அந்த குழந்தை அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குடி, அதனால தாண்டி நான் அப்படி சொல்கிறேன். இங்கே பாரு, அம்மா இல்லைன்னு கஷ்டப்படுதா, அதுவா அவனுக்கு பிரச்சனை, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று, உனக்கு என்ன சம்மதமா இல்லையா அதை சொல்லு, நான் எனக்கு சம்மதம்லாம் கிடையாது, இதை பற்றி ஒரு வார்த்தை நீ பேசின உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக போகிறாங்க. ஐயோ கடவுளை, இவகிட்ட நேராக கூட கேட்டுட்டேன், இவ ஒத்துக்க மாட்டாளே, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி, கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் இவன் மனசை மாற்றணும், எப்படியாவது விஜய் காவேரி 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்ருக்காங்க. காவேரி கோவமாக ரூமுக்கு போகிறாங்க, போயிட்டு உட்காந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அம்மா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்களே, எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணுவாங்க, விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவும் சட்டுன்னு எடுக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இனிமேல் இந்த கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசினாங்க என்ன பண்ணுவனே தெரியாது, அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க சாரதா, ஐயோ அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, கிட்ட போனால் கண்டிப்பாக திட்டுவா, கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அம்மு விஜய் 2 பேருமே சேர்ந்து வராங்க. கீழே வந்த உடனே அம்மு, என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா, நான் சூப்பராக தூங்கினேன், நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும், செல்வி அக்கா வந்து கொஞ்சம் அம்முக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ குழந்தைய பார்க்கவே கஷ்டமாக இருக்குப்பா, எப்போவுமே துருன்னு இருப்பா, இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். ஆமாம் தாத்தா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் அவள் என் கூடவே தான் இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா, பெரியவங்க நம்மளாலேயே இந்த விஷயத்த மறக்க முடியல, குழந்தை என்னப்பா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாரு. இல்லை, அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், நான் வந்து அம்முவை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, போயிட்டு வா, அப்படியாவது குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி அம்மு, நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாமா, நீ தாத்தா கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தாத்தா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஷாப்பிங் போனவுடனே தாத்தா யோசிக்கிறாரு, நாம் வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
அங்கே வந்து விஜய் போகிறாரு. போயிட்டு டாய்ஸ் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தாத்தா எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. தாத்தா இங்கே பாருங்க, நான் நிறைய டாய்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லாமே அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சூப்பராக இருக்குமா, எல்லாமே அழகாக இருக்குது, உன்னோட செலெக்ஷனா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, நான் தான் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, எல்லாமே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்லையா, உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகேவா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா நான் ஓகே தான், அப்பா என் கூட இருக்க வரைக்கும் நான் ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ போய் சாப்பிட்டு போய் படு, டைம் ஆகுது சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா எனக்கு மிஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குது, நான் மிஸ் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா டைம் என்ன ஆகுது, இந்த டைமில் போய் மிஸ் வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு காவேரி கிட்ட போக முடியும்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடலாம், அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. குழந்தை ஆசைப்படுதுப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இப்போ போக முடியாது, அவங்க வீட்டுக்கெலாம் எல்லா டைமுக்கும் நம்ம போக முடியாது இல்லை, நாளைக்கு காலையில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழந்தை 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. டோரை வந்து சாரதா ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அம்மு வந்து காவேரியை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா, சரி குழந்தை தானே அதனால தான் காமிக்கலாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. ஹாய் அம்மு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மிஸ் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் நான் வந்தேன், நேற்று நான் ஸ்கூலுக்கு வரல, அதனால தான் மிஸ், எனக்கு உங்களை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், உங்களை பார்க்கலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்பா கூட சொன்னார் நைட் டைமில் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் தான் மிஸ் அடம் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. சரி டைம் ஆகுது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் அம்மு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டோடனே காவேரி சொல்கிறாங்க. என்ன இவர் இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, குழந்தை அடம் பிடிச்சா வேண்டான்னு சொல்லி குழந்தைய கண்ட்ரோல் தானே பண்ணணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி அவங்க எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிற, இப்போ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன பண்ண முடியும், நீ வேறு அந்த விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் போட்டுட்ருக்கா, அவரு வேறு நேரங்கட்ட நேரத்தில் வந்துட்டுருக்காரு, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரி விடுடி, குழந்தை ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்கு, அதனால் குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு, நீ எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிக்காத காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. மா நான் தப்பாலாம் புரிஞ்சிக்கல, நான் ரொம்ப கோவம் வருது எனக்கு, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு காவேரி அப்படி உள்ளே போகிறாங்க. விஜய் அம்மு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நான் மிஸ்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. சரிப்பா நீ கூட்டிகிட்டு போயிட்டு நீ படுக்க வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து மேலே போய் படுக்கிறாங்க. அம்மு ஓகேவா படுக்கலாமா, டைம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா எதுக்காக நீ ஹக் பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை நான் கேட்டோன்னே எங்கள் மிஸ்ஸை போய் பார்க்க கூட்டிகிட்டு போனீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னன்னே தெரியலப்பா, மிஸ்ஸை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாசம் வச்சுட்டா அப்படி தான் இருக்கும், சரியா, நீ கவலைப்படாத, அப்பா இருக்கல்ல, ஓகேவா, நீ படு, நாளைக்கு நீ ஸ்கூல் போ, அப்போ போய் மிஸ்ஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்போ போல் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு. விட்டுட்டு போயிட்டு மேமை பார்க்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், குழந்தைய கேர்லெஸ்ஸாக யார் வந்தாலும் நீங்கள் அனுப்பக்கூடாது, இதனால் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அந்த மேம் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த மேம் அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பேரண்ட்ஸ் இல்லைனா குழந்தைங்கள நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும், நாங்கள் வந்த உடனே தான் நீங்கள் எங்ககிட்ட விடணும், யாரோ ஒருத்தவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த ஸ்கூலில் எந்த சேஃபும் இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. விஜய் சாரி விஜய், நாங்கள் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்தது தப்பு தான், இதை நீங்கள் பெரிய இஷ்யூவாக ஆக்கிடாதீங்கன்னா, இது வந்து ஸ்கூல், இங்கே வந்து ஒரு சின்ன கெட்ட பேர் வந்தால் கூட இன்னும் மற்ற பசங்கள்லாம் வந்து இங்கே சேர மாட்டாங்க, எல்லாரும் ஸ்கூலை விட்டு நின்றுடுவாங்க, ப்ளீஸ் நாங்கள் இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் எங்களோட கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் இதை சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் இதை பெருசாக பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மேம் கேட்குறாங்க. ஓகே மேம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. காவேரி எப்போ போல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மு கிளாஸ் ரூமில் போயிட்டாங்க. அப்படியே காவேரி ஒரு ஓரமாக நின்று அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது காவேரி பார்க்குறாங்க, இவர் என்ன இங்கே நின்று பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஒன்றையுமே புரியல, இவர் வந்தாரா, அம்மு விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுன்னு ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரிக்கு கோவமாக வருது. விஜய் அங்கேருந்து போகிறாரு. அம்மாவையும் பொண்ணையும் விட்டுட்டு போவே மனசு வர மாட்டேதே, இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு, எப்படியாவது என்னோடய காவேரிக்கு ஞாபகம் வரணும், நான் காவேரியோடு சேர்ந்து வாழணும், ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு.
அம்மு எப்பவும் போல் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. லஞ்ச் டைம் வருது. சாப்பாட்டை கொண்டு வந்து காவேரி பக்கத்தில் உட்காடுறாங்க. மிஸ், நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாமா? ஒன்றும் இல்லைல்ல. ஒன்றுமே இல்லை, நீ என் பக்கத்தில் சாப்பிட்லாம், உனக்கு அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ், உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாகவே என் மேலே உங்களுக்கு பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பாசம்தான். நீ என் கூட உட்காந்து சாப்பிடு, சரியா? ஒன்றும் தப்பு இல்லை. யாராவது கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சாப்பிட்றாங்க. அம்மு சாப்பிட்றத அப்படியே காவேரி ரசிக்கிறாங்க, பயங்கரமாக ரசிக்கிறாங்க. இனிமேல் குழந்தை மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு.